Hello friends, welcome to J Mom's Kitchen. இதுக்கு முன்ன நான் வந்து 2 days vlog அம்மா வீட்லன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுவும் ஒரு மிக்சர் vlog தான், ஜாலியாக இருக்க போகுது. சரி வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா இன்னைக்கு என்ன டிஃபன்? பொங்கல், சுட சுட பொங்கல், சுட சுட சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, மெது வடை எல்லாமே வீட்டில் சமைச்சது. இன்னைக்கு ஸ்பெஷல் டே 3 மார்னிங் டிஃபன் இதுதான் அம்மா வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அது காட்டுப்பா கரண்டியை, இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டி கட்டுப்பா. இது மாதிரி அப்பா வந்து கரண்டியில் ஒரு கவர் போட்டு கட்டி வச்சுருக்காரு. எதுக்குன்னா அது இந்த மாதிரி அழகாக கீழே க்யூபாக அழகாக வரும், ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக இந்த மாடலில் பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு ஐடியா, இது ஹோட்டல்லலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்லேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி க்யூபாக சொன்னால் குழந்தைங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பொங்கல் வடை, சாம்பார், சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. பொங்கல் ஆறிடுச்சு. சரி சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டான் வெற்றிவேல். எப்படிடா இருக்கலாம்? எது நல்லா இல்லை நல்லா இருந்ததா? எது சூப்பராக இருந்தது? சூப்பராக தான். சரி பாய். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீயும் எங்கள் அண்ணாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஓவரால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். என்னப்பா பண்ணுற? என்ன சைட் டிஷ்? என்ன சைட் டிஷ்? வந்து இதுக்கு வித்தியாசமான மீன் குழம்பு, வேற லெவலில் இருக்கு மீன் குழம்பு. எப்படிமா இருக்கா? எப்படி எப்படா இருக்கா? வாங்கினீங்களா? ஓகேவா? இதுதான் லேட்டஸ்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக சாப்பிடணும். ஓகே, லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. எப்படி இருக்கா? நான் சொல்லும்போது என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கா தெரியுதா? மீன் குழம்பு பண்ணி போயிடு. சரி ரெண்டு பேரானு இல்லைங்க, இல்லை ரெண்டு பேரா சொல்லுங்க. எல்லாம் அப்படியே அப்படியே கோரஸா பாடுங்க. ஸோ குட்டீஸ் கூட விளையாடி முடிச்சு மறுநாள் மார்னிங் இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். இது ஃப்ரைடே மார்னிங். நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்து ஓட்டர் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணலை. சைதாப்பேட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் இருந்தோம். ஸோ அதனால் அந்த அட்ரஸ்லேயே நாங்கள் வச்சுருந்தோம். அங்கே தான் எங்களுக்கு எப்பயுமே ஓட்டிங். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா செம்ம வெயில். காலையில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரோக்ராம் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்காக கிளம்பி போயிட்டுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட் மேட்டுப்பாளையம்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட் ரோடு தான் இது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம ரஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த பூத்து வச்சு உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாந்தோப்பு ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே அந்த ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு வந்து அதாவது அந்த இதில் வந்து நிறைய பேர் வருவாங்க ஓட்டு போட.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன கடும்பாடி அம்மன் கோவில் அங்கே இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ரைட்டில் கார்னர்லேயே இருக்குது. ஸோ அந்த கோவிலை தாண்டி நம்ம வந்து ஓட்டு போட போயிட்டுருக்கோம். எனக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே சுப்பிரமணிய சுவாமி கோவில்னு முருகர் கோவில் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பூத்தில் தான் நம்ம வந்து எப்பயுமே ஓட்டு போடுறதுக்காக போவோம். ஸோ அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த முறை நாங்கள் சேஞ்ச் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டு போடணுன்ற ஒரு ஆர்வத்தோடு தான் நம்ம போனோம். அங்கே போன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஷாக்கிங்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. 2021 நாங்கள் வந்து ஓட்டு போட போனோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நிறைய பீப்புள்ஸ் உட்காந்துட்டு பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. தனித்தனியாக அங்கங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, எங்களோட நம்பர் செக் பண்ணிவிட்டு ஸோ வந்து நாங்கள் நம்பர் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பூத்துக்கு வந்து உள்ளே போயிருந்தோம். எங்களோடது வந்து ஒவ்வொரு பாகம் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா. இதில் வந்து எனக்கு வந்து 99 தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு பின்னாடி பக்கமாக வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் பெரிய ஷாக்கிங்கே ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களோட லிஸ்ட்டு நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஓட்டு போட முடியல இந்த முறை. இது நிறைய பேருக்கு இருந்தது. அங்கே நாங்கள் போய் கேட்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, ஒரு 500 பேர்கிட்ட இங்கே வந்து கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களை மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு இல்லாமல் போச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன் அப்படிங்கிற ரீசன் கேட்குறச்ச வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம். ஸோ அதனால் நம்ம வெக்கேட் பண்ணி போனதுனால அங்கே கணக்கெடுக்க வரும்போது அந்த வீட்டில் நம்ம கொடுத்துட்டோம் இல்லை அப்படின்னா நம்மளோட நேம் எடுத்துருவாங்களாம். 21 நாங்கள் ஓட்டு போட்டிருந்தோம் அதே ஏரியாவில், அதே இதில் தான். ஆனால் வந்து அதுக்குள்ளே இந்த 2 வருஷத்தில் வந்து நம்மளோட நேம் எடுத்துட்டாங்க. அதனால் நம்மளால் ஓட்டு போட முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இருக்க அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க இல்லைனாலும் வந்து ஓட்டு லாஸ்ட்டாக போட்டிருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு ஓட்டு வந்து நேம் எடுத்துருக்கலாம். ஏன் இந்த முறை பண்ணாங்கன்றது தெரியல. எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ரொம்ப மனசு வருத்தமாகவும் இருந்தது. நம்ம இவ்வளோ தூரம் போயும் வந்து ஓட்டு போட முடியல அப்படின்றது மனசு வருத்தமாக இருந்தது. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஃபுல்லாக நாங்கள் வந்து வீடியோவே எடுக்கலை. எனக்கு எடுக்க டைம் இல்லை. இது வந்து சண்டே கண்டினியூ பண்ணுறேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து சமைக்கிறதுக்கே டைம் சரியாக போச்சு. ஸோ வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லை. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் வந்து ஜோதி அண்ணா வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு. அந்த அண்ணா வந்து எப்பயுமே வருஷம் எங்களுக்கு வந்து பலாப்பழம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் அதை கட் பண்ணி முடிச்சதும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். தாத்தாவுக்கு பாய் பாய் பாய். டாட்டா ஜெய்சி பாய் சொல்லு தாத்தாக்கு. பாய் எல்லாருக்கும் டாட்டா. அங்கே பாரு மாமாவும் பாய் சொல்லியாச்சு. ஓகே, தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. ஹாப்பியா? பை 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 பை. போலாமா? ஜாலியா தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு போறது? அழுது ஜெயிஸ்தி தாத்தா விட்டு பிரிஞ்சு நிஜமாவே ஜெயிஸ்தி அழுவுது. ஸோ ஓவராலாக வந்து அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து அம்மா வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை வந்து எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வீடுனால எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. யாரெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஓவராலாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ, அதாவது வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.